ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய கற்கவல்கை சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் உள்ள நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நுழையும் முன் இலக்கியங்கள் மனிதர்களினுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி அதை அறவழியில் கொண்டு போகக்கூடியது தான் இலக்கியங்கள். சில கவிஞர்கள் பார்த்திங்கன்னா இலக்கியங்களில் பல நெறிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அதுதான் மனிதர்களுடைய வாழ்வை என்னப்படுத்துதுன்னா செம்மைப்படுத்துது. கவிஞர்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனைகளை நிறைய கூறியிருப்பாங்க. இந்த மாதிரி சிந்தனைகளை கூறக்கூடிய கவிஞர்கள் உலகமெங்கும் இருக்காங்க. அதில் அயல்நாட்டு கவிஞர் ஒருவனுடைய சிந்தனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாடலை எழுதினவர் நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற இந்த கவிதை பேழை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீல் கிப்ரான் அப்படிங்கிற ஒரு கவிஞர் தான் எழுதியிருக்கிறாங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி போகாது, அடுத்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு நேற்று நடந்தது இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு இருக்குமாங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே மாதிரி நேற்றுடன் ஒத்து போகாது. நம்ம நேற்று பார்த்த அதே இது நமக்கு இன்றைக்கி நடக்குமானா அது நடக்காது. நேற்றைய நாள் என்ன நடந்துச்சோ அதே இது இன்றைக்கி அதே நம்ம பண்ணுவோமானா அதுவுமே பண்ண முடியாது. நேற்றுடன் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணாது, ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. கொடுப்பவரின் பரிசுடன், இப்போ இதிலே ஒரு போட்டியில் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க. ஒரு கெஸ்ட்டு வச்சு தான் அந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த கெஸ்ட்டு அளவுக்கு, அதாவது நம்ம இப்போ பரிசு வாங்குகிற இடத்துல இருக்கோம், நம்ம கொடுப்பவருடைய இடத்துக்கு போகணும். அந்த கெஸ்ட்டுக்கு சமமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். அதுக்கு சிறகுகளின் மீது எழுவது போல. சிறகுகளை எப்படி காற்றுல ஹைட்டாக, அதாவது காற்றடிக்கும் போது என்ன பண்ணும், தரையில் இருக்கக்கூடிய சிறகுகள் மேலே தான் பறக்கும். மேலேருந்து கீழே இப்படி காற்று ஸ்பீடாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே உள்ள சிறகுகள் மேலே எப்படி பறந்து போகுதோ அது மாதிரி என்ன பண்ணணும், பரிசு கொடுப்பவரினுடைய இடத்துக்கு சமமாக வாழ்க்கையில் எழுந்து முன்னேறணும். அடுத்து பார்த்திங்கன்னா உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். இப்போது நார்மலாக ஒரு கம்பு இருக்குது, அது அப்படியே இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். அதில் ஒரு உழைப்பை போடும் பொழுது தான் அது புல்லாங்குழல் ஆகுது. அதே மாதிரி தான் மனிதர்களும் அவங்க உழைக்க அதை அவங்களே செதுக்கி ஒரு புல்லாங்குழல் மாதிரி அவங்கள ஆக்கிக்கிறாங்க. அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. அதன் இதயம் புல்லாங்குழல், அதாவது மனிதர்களுக்கான இதயங்கிற மாதிரி புல்லாங்குழலுடைய இதயம் அந்தந்த காலத்திற்கேற்ற, அதாவது கிசுகிசுப்பு அப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை சொல்லக்கூடிய ஒரு விமர்சனங்கள், அவங்க இப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க முன்னேறி வராங்க அப்படின்னா அவங்கள பற்றி வைக்கக்கூடிய விமர்சனங்களை அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு இசையாக மாற்றி கொடுக்குது. சரிங்களா. அதை எடுத்துக்கிட்டு அதை உட்காந்துட்டு யோசிச்சுட்டு அப்படி இல்லாமல் அதை என்ன பண்ணுறது, அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அந்த என்ன தான் நம்ம நெகட்டிவாக ஒருத்தவங்க நம்மளை சொன்னாலும் இது நமக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அதை ஒரு இசையாக மாற்றுது. அதுதான் காலத்தினுடைய கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது புல்லாங்குழல். அதே மாதிரி தான் மனிதர்களும் இருக்கணும். நம்மளை நோக்கி வர ஒரு கிசுகிசுப்பை நம்ம பெருசாக எடுத்துக்காமல் அது நமக்கான ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம இசையாக மாற்றணும். உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. கலீல் கிப்ரான் சொல்கிறாரு, நான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி நான் பேசுகிறதுக்காக இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். உங்கள் சுயத்துடன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லைங்களா. அதோடு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லாரோடையும் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். உங்களோட தனித்தன்மையையும் நீ விட்டுறக்கூடாது,
அவங்களுக்காக நீங்கள் மாறி அவங்களோட போய் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர், உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அதோட மற்றவங்களோட வந்துட்டு என்ன பண்ணணும், ஒருமைப்பட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து அதாவது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னைப் போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாக்கி கொடு என்று பழம் வந்து வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. அதாவது பழத்தோட வேலை என்ன, பழமாக அது உருவாகி மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான். அது என்ன பண்ணுமா, அது வேரை பார்த்து வந்துட்டு நீயும் என்ன மாதிரி இரு, என்ன மாதிரி பழுத்து வந்து முழுசாகி மற்றவங்களுக்கு நீ கொடுக்குற மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாது. ஏன்னா பழத்தோடைய வேலை என்ன, கொடுக்கறது தான் பழத்தினுடைய ஒரு இயல்பு. வேரோட இயல்பு என்ன, பெறுவது தான் வேரோடைய இயல்பு. வேர் வந்துட்டு தண்ணி ஊற்றினாலும் எடுத்துக்கும், உரம் போட்டாலும் எடுத்துக்கும், அதுக்கான சத்தை வந்துட்டு மண்ணுலேருந்து அது வந்து இழுத்துக்கும். அதான் வந்துட்டு வேரோடைய இயல்பு. ஆனால் பழத்தோடைய இயல்பு என்னது, கொடுக்கறது தான். அதை வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டா அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு. அதுதான் சொல்லியிருப்பாங்க. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. நம்ம ஒரு வார்த்தை பேசும் பொழுது நம்ம வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம என்ன வார்த்தை ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது நாவை அடக்கி பேசணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான். நம்ம கோவத்தில் இருந்தாலும் நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும். உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். உறுதியாக இந்த ஒரு குறிக்கோளில் வந்துட்டு நீங்கள் உறுதியாக இருந்து அதுக்காக அதை நோக்கி வந்து நீங்கள் உழைச்சி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். சுயம்னா தனித்தன்மை வாய்ந்த, உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை, உங்களுக்குன்னு ஒரு குணம், உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லைங்களா, அதான் தனித்தன்மை. உள்ளீடுகள், உள்ளே இருப்பவை தான் உள்ளீடுகள். நூல்வெளி பார்க்கலாங்க. இந்த பாடலை எழுதினவர் யாருன்னு சொன்னோம், கலீல் கிப்ரான் சொன்னோம் இல்லைங்களா. கலீல் கிப்ரான் வந்துட்டு லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கலீல் கிப்ரான் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர், லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்துட்டு கவிஞர் மட்டும் கிடையாது, கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியரும் கூட என நிறைய ஒரு ஆற்றல் உடையவர், நிறைய டேலண்ட் உடையவர் தான் வந்துட்டு கலீல் கிப்ரான். இந்த பாடப்பகுதி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதி வந்துட்டு கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கரசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்குது. இந்த நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரசி அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிசு பெறும்போது தம் மனநிலை டேஷாக இருக்கும். ஆப்ஷன் இ, மகிழ்ச்சி. வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும், உழைக்க வேண்டும். ஆப்ஷன் இ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்கவெல்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கிற உரைநடையில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.